ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 எக்ஸட்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் நீங்கள் பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க. என்ன 3 3 3 வந்துச்சுன்னா நடுவில் ப்ளஸ்லாம் எதுவும் இல்லைன்னா ஆன்சர் வந்து என்னது பி தான், 3 தான். சரிங்களா? அது உங்களுக்கே தெரியும். நான் எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேன் மெத்தட். இங்கே பார்த்தீங்கன்னா இதை எக்ஸ்ன்னு எடுத்துங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 எழுதிட்டோம். ரெண்டுக்கும் என்ன பண்ணுங்க, ஸ்கொயர் பண்ணுங்க. இங்கே ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் வரும். இங்கே ஸ்கொயர் பண்ணுங்க, ஸ்கொயர் பண்ணிட்டீங்க. இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகும். ஒரு ரூட்டு கேன்சல் ஆகும், ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகும். சரிங்களா? இங்கே என்ன இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இங்கே ஒரு ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் பண்ணுங்க. அப்போ இந்த 3 மட்டும் இருக்கும். மீதி ரூட் 3 ரூட் 3 ரூட் 3 எக்ஸட்ரா அப்படி போயிட்டே இருக்கும். எக்ஸட்ரா அப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 அப்படியே எழுதிக்கலாம். இந்த ரூட் 3 ரூட் 3 ரூட் 3 இதை நம்ம எக்ஸட்ரா தான் இருக்குது. அதான் நம்ம என்ன எடுத்துட்டோம், எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம். அப்போ இதை வந்து எக்ஸ்ன்னு எழுதிங்க. அப்போ என்ன 3, இது வந்து எக்ஸ். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3x. அவ்வளோதான். ரெண்டு பக்கமும் எக்ஸ் கேன்சல் பண்ணிடுங்க. சரிங்களா? எக்ஸ் கேன்சல் பண்ணலாம் தாராளமாக. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 3 வரும்.